இந்த வீடியோ லெக்சர்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 2 அதாவது இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி யூனிட் 1 ப்ளஸ் யூனிட் 4 உள்ள டெரிவேஷன்ஸ், யூனிட் 3 கொஞ்சம் யூனிட் 5 கொஞ்சம் வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ வந்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் முக்கியமான 3 பேராமீட்டர்ஸ் என்னென்னு பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஹீட் இன்ஜின். அதுக்கு முன்னாடி சோர்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியணும். சோர்ஸ் அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் உள்ள ஒரு இடம். ஓகே, சிங்க் அப்படின்னா என்னென்னு தெரியணும். ஓகே, அப்படின்னா லோ டெம்பரேச்சர் உள்ள ஒரு இடம். ஓகே, இந்த 2 விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, எப்போவுமே ஒரு ஹீட் இன்ஜின் இருக்குது, அதாவது இந்த தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னாலே என்ன பார்த்தீங்கன்னா ஹீட்டை வச்சு ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ ஒரு ஹாட் ரிசர்வாயர்லேருந்து கொஞ்சம் ஹீட்டை எடுத்து ஒரு ஹீட் இன்ஜின் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து நம்ம என்ன கிடச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு கிடச்சிக்கலாம். ஹாட் ரிசர்வாயர் ஹையர் டெம்பரேச்சர் உள்ள இடம் இது, ஹையர் டெம்பரேச்சர் இது என்னது லோயர் டெம்பரேச்சர் உள்ள இடம் இது. ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து ஒரு ஹீட் ரிலீஸ் ஆகி ஒரு ஹீட் இன்ஜினை ஒர்க் பண்ணால் அதுலேருந்து நமக்கு வெளியில் என்ன கிடைக்கும், ஒரு ஒர்க்கு கிடைக்கும். அப்போ அந்த ஹீட் இன்ஜினில் கொஞ்சம் லாஸஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ரிசர்வாயர். இதுதான் விஷயம். ஹீட் இன்ஜினோட கான்செப்ட் இதுதான். இது வந்து ஐசி இன்ஜின்ஸு, பாய்லர், இதில் எல்லாமே இதான் நடக்குது. ஓகே, இதில் முக்கியமான பேராமீட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சினா எப்போவுமே ஒரே ஃபார்முலா தான், அவுட்புட் பை இன்புட்டு. இன்புட்னா ஹீட் சப்ளை நான் எவ்வளோ கொடுக்குறேன், எவ்வளோ அவுட் எனக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது. அதாவது W/Q1 எழுதியிருக்கேன். ஓகே, ஒர்க் டன்னு ஹீட் சப்ளை டு ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ எவ்வளோ ஒர்க்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 50 ஜூல் நான் போட்டிருக்கேன். ஓகே, இங்கே கிடச்சிருக்கு, இங்கே இதில் ஹீட் லாஸஸ் ஆகி இங்கே ஒரு 20 ஜூல் கிடைக்கி. அப்போ எவ்வளோ ஒர்க் எனக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 ஒர்க்கு வந்து என்ன ஆகிருக்கு, யூஸ்ஃபுல் ஒர்க்காக மாறி இருக்குது. இது என்னது லாஸஸ், இது ஒரிஜினலாக நான் உள்ளது. ஓகே, புரிஞ்சுக்கிட முடியுதா? நான் 50 சாக்லேட்ஸ் வந்து வச்சுருக்கிறேன், ஃபைனலாக என்கிட்ட 20 சாக்லேட்ஸ் இருக்குது. அப்போ 30 சாக்லேட் என்ன ஆயிருக்கு, ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒர்க்குக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ டபிள்யூட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஹையர் மைனஸ் லோயரோட வேல்யூட டிஃப்ரென்ஸ் தான் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்க்குன்னு சொல்லுவோம், இல்லைனா கோல்டு ரிசர்வாயர்னு சொல்லுவோம். Q1 அப்படின்னா ஹாட் ரிசர்வாயர்னு சொல்லுவோம். புரிஞ்சுக்கிட முடியுதா? அல்லது சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ எஃபிஷியன்சி ஃபார்முலா என்ன, W/Q1. இந்த Qனால என்ன தான் சொன்னேன், டெம்பரேச்சர் தான் சொன்னேன், டெம்பரேச்சர் எழுதியாச்சு. ஓகே, இப்போ இது டிவைட் பை இது நம்ம எழுதும்போது Q1/Q1 என்னது 1. அடுத்து மைனஸ் போட்டு இது டிவைட் பை இது, அப்போ Q2/Q1. ஓகே, Q2க்கு பதிலாக T2வும் Q1க்கு பதிலாக T1 ப்ளேஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுக்கிட முடியுதா? ஓகே, ரெண்டாவது ரெஃப்ரிஜிரேட்டர். இப்போ நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குப்பா, அவுட்டர் டெம்பரேச்சர் மானிட்டர் ஒரு தெர்மோமீட்டர் ஏதோ வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா டெம்பரேச்சர் கூட இருக்கும். அதே ஃப்ரிட்ஜுக்குள்ளே டெம்பரேச்சரை மெஷர் பண்ணிங்கன்னா லோயராக இருக்கும். ஓகே, அப்போது அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த லோயர் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணதுக்கு ஒரு ஹீட்டு உள்ளேருந்து என்ன பண்ணுது, ஒரு ஒர்க்கு என்ன பண்ணுது, வேலை செஞ்சிட்ருக்கு. ஓகே, இதுதான் ஃப்ரிட்ஜோட கான்செப்ட். லோயர் டெம்பரேச்சரில் உள்ள இடத்துல உள்ள ஹீட்டை எடுத்து ரெஃப்ரிஜிரேட்டருக்கு ஏதோ ஒரு ஒர்க்கை என்ன படுத்துகிறோம், நம்ம செலுத்துகிறோம். ஒரு ஒர்க்கை என்ன பண்ணுறோம், செலுத்தி அதிலிருந்து டெம்பரேச்சரை வெளியில் என்ன பண்ணுறோம், அட்மாஸ்பியருக்கு எக்ஸ்பெல் பண்ணுறோம், வெளியில் தள்ளுறோம். புரிஞ்சுக்கிட முடியுதா? லோயர் டெம்பரேச்சரில் இருக்கிற ஒரு விஷயம். ஓகே, நம்ம இது சரௌண்டிங்னு வச்சுக்கலாமே, சரௌண்டிங் டெம்பரேச்சரில் இருந்து கொஞ்சம் ஒர்க்கை, கொஞ்சம் ஹீட்டை இதுக்கு ரெஃப்ரிஜிரேட்டருக்கு சப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் அதுக்கு அடிஷ்னலாக என்ன பண்ணுறோம், ஒரு ஒர்க்கே என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். ரெஃப்ரிஜிரேட்டரை நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இதை காட்டிலும் இதோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஏன்னா இது என்ன பண்ணுது, வெளியே தள்ளுது ஒர்க்கை. அப்போது Q4வும் Wவும் சேர்ந்து எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா Q3 கிடைக்கிட முடியுதா? ஓகே, திருப்பி மெதுவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Q4 நான் இன்புட் ரெஃப்ரிஜிரேட்டருக்கு நான் கொடுக்குறேன், ப்ளஸ் என்ன பண்ணுறேன், ஒர்க்கே அது மேலே பண்ணினதுனால எனக்கு என்ன கிடைக்கிது, Q3 கிடைக்கிது. அது எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் கட்டிலும் அதிகமாக கிடைக்கும். அப்போ Q4ம் உள்ள இன்னு போது, Wவும் உள்ள இன்னு, ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது, Q3. ஓகே, இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுலேருந்து ஒர்க் கண்டுபிடிச்சா என்னது, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு Q3 மைனஸ் என்னது Q4. இதில் டெரிவேஷன்லேருந்து எப்படி கரெக்டாக வருதுன்னு பாருங்களேன். இது T3 டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், இது டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும், லோயர்லேருந்து ஹையர். எப்போவுமே ரெஃப்ரிஜரேட்டரை பொறுத்த வரைக்கும் Q3 T3 அப்படின்னு நோட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, T1 T2 வேண்டாம். ஓகே, ஹீட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் T1 T2 நம்ம இதில் நோட்டேட் பண்ணியிருக்கோம். இந்த டயக்ராம் தான் மெயின் முக்கியமான விஷயம். ஓகே, அடுத்து இதில் பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டரை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். ஓகே, அதுலேயே அதே மாதிரி தான் எப்போவுமே COPன்னு சொல்லுவோம். இதில் எஃபிஷியன்சி சொல்ல மாட்டோம். ஓகே, இன்ஜின் பம்பில் மட்டும் தான் என்ன பண்ணுவோம், எஃபிஷியன்சி சொல்லுவோம். ஓகே, இதில் வந்து என்ன பண்ண சொல்ல மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சின்னு சொல்ல மாட்டோம். சரி, இன்ஜினில் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், எஃபிஷியன்சி சொல்லுவோம். ஓகே, இந்த ரெஃப்ரிஜரேட்டரில் என்ன பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவோம். ஆனால் இதுவும் கான்செப்ட் கிட்டத்தட்ட ஒன்று தான். எவ்வளோ இன்புட் கொடுக்குறோம், எவ்வளோ அவுட்டு கிடைக்கிது அப்படிங்கிறது. ஓகே,
ஓகே, ஹீட் எக்ஸ்ட்ராக்டட் பை என்னது ஒர்க் இன்புட்டுங்கிறது டபிள்யூங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை தான் இப்போ நான் சொன்னேன். Q3 மைனஸ் என்னது Q4. எவ்வளோ ஹீட் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது? Q4ங்கிற ஹீட்டு தான் என்ன ஆகுது? எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. வெளியிலேருந்து என்ன பண்ணுறோம்? எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறோம். ஓகே Q4, இதை Q4 T4ன்னு எழுதிக்கலாம். இதை வந்து T3, இதுக்கு வந்து T4ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம சம வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த டயக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி. இப்போ அதே தான் ஹீட் பம்பும் பார்த்திங்கன்னா எவ்வளோ? Q4 ப்ளஸ் என்னது WS = என்னது Q3. இதே லோயர் டெம்பரேச்சர்லேருந்து வாங்கி இந்த பம்பை என்ன பண்ணுறோம்? ஒர்க் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணுறோம்? ஹையர் டெம்பரேச்சராக ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இதில் ஹீட் சப்ளை Q3 இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து பம்ப் வந்து ஒர்க் டன் மிஷின். ஓகே, பம்ப்லேருந்து ஒரு இந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தண்ணியை வெளியே எடுத்து வெளியில் என்ன பண்ணுறது? ஒர்க்கை டன் பண்ணுது. ஓகே, தண்ணி இருக்குது, அதை பம்ப் மூலயமா அடித்து என்ன பண்ணுறேன்? வெளியில் என்ன பண்ணுறேன்? செப்பரேட் பண்ணுறேன். ஓகே, அப்போ ஹீட் எவ்வளோ சப்ளை பண்ணுது? Q3. ஒர்க் எவ்வளோ நடக்குது? Q3 மைனஸ் Q4 தான். ஓகே, இப்போ Q3க்கு மேலே T3, இதுக்கு மேலே T3, இதுக்கு மேலே என்னது T4. ஓகே, ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டாக பார்த்துட்டோம். ஓகே, heat pumping device which is used to supply heat to a hot system. இதுலேருந்து ஹீட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இது பண்ணுது. ஓகே, அடுத்து இப்போ சம்மை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? நான் கான்செப்ட் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ கொஸ்டினை வச்சு நம்ம சம்மை எப்படி ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு ரிவர்சபிள் ஹீட் இன்ஜின் இருக்குது. அது எந்த ரிவர்சபிள் ஹீட் இன்ஜின் இருக்குது? உடனே என்ன பண்ணிடணும்? ஹீட் இன்ஜினை வரைஞ்சிடும். அது எதுக்கு இடையில வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டாங்க. பிட்வீன் த 2 ரிசர்வாயர்ஸ். ஹீட் இன்ஜினோட டயக்ராம் ஞாபகம் இருக்கும். மேலே என்ன இருக்கும்? ஹையர் இருக்கும். கீழே என்ன இருக்கும்? லோயர் இருக்கும். விளங்கிக்கிட்ட முடியுதா? அதை வச்சே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இது எதுக்கு? அப்போ இது கண்டிப்பாக 900 தான் இருக்கும். இது கண்டிப்பாக என்னதாக தான் இருக்கும்? 300 தான் இருக்கும். ஓகே, அண்டு டிரைவ்ஸ் ஏ ரெஃப்ரிஜரபிள். இதிலேருந்து ஒரு ஒர்க்கு கிடைக்கும் பார்த்தீங்களா? அந்த ஒர்க்கை வச்சு என்ன பண்ணுறோம்னா ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் இது கூட என்ன பண்ணிக்கிறோம்? லிங்க் பண்ணி விட்ருவோம். ரெஃப்ரிஜரேட்டர் REFன்னு போட்டுக்கணும். ரெஃப்ரிஜரேஷனை பொறுத்த வரைக்கும் மேலே என்னது? ரெஃப்ரிஜரேஷனை பொறுத்த வரைக்கும் மேலே என்னது கீழே என்னதுன்னு பார்த்துக்கணும். ஓகே, ரெஃப்ரிஜரேஷன் பிட்வீன் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர். இதுக்கு இடையில என்ன பண்ணுது? ரெஃப்ரிஜரேட்டர் ஒர்க் ஆகுது. ஓகே, ஆனால் ரெஃப்ரிஜரேட்டருக்கு ஒரு விஷயம் கொடுத்துட்டாங்க. இந்த 300 கெல்வின் கரெக்டு தான். வெளியில் உள்ள கெல்வின் எவ்வளவுன்ட்டாங்க? 250 கெல்வின்ட்டாங்க. இப்போ இதில் இது எது இன்புட்டு எது அவுட்புட்டு? மேலே உள்ள இதை வந்து இதில் என்ன பண்ணுவோம்? ஆரோ போடுறது முக்கியம். ஏன்னா 250 உள்ள ஹீட்டை தான் வெளியில் ரெஃப்ரிஜரேட்டர் ஏதோ ஒரு வேலையை செஞ்சு என்ன பண்ணுறது? 300க்கு செலுத்துது. நான் என்ன பண்ணுறேன்? ஹீட் இன்ஜினையும் ரெஃப்ரிஜரேட்டரும் என்ன பண்ணுறேன்? கம்பைன்டு பண்ணிடுறேன். விளங்கிட முடியுதா? ஹீட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் மேலே ஹையர் லோயர்னு போட்டோம். இங்கே எது லோயர் ஹையர்னு போட முடியல. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க? 300க்கும் 250க்கு இடையிலன்ட்டாங்க. இப்போ இதுவும் என்னதுன்னா இதில் 300 தான். ஓகே, இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஹீட் இன்ஜின்லேருந்து ஒரு ஒர்க் கிடைக்கா? ரெஃப்ரிஜரேட்டருக்கு நான் ஆல்ரெடி என்ன பண்ணணும்? ஒரு ஒர்க்கு கொடுக்கணும். ஹீட் இன்ஜின்லேருந்து ஒர்க்கு வெளியில் கிடைக்கும். ஆனால் ரெஃப்ரிஜரேட்டருக்கு என்ன பண்ணணும்? ஒர்க்கு நான் கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் டன் நடக்கும். ஓகே, ஒர்க் டன் நடக்குதுன்னு அந்த இடத்துல என்ன இருக்கும்? ஹீட் லாஸ் நடக்கும். டிஃப்ரென்ஸ் இன் ஹீட்டு. ஓகே, Q3 மைனஸ் என்னது? Q4. புரிஞ்சுக்கிட முடியுதா? திருப்பி மெதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஹீட் இன்ஜின் இருக்குது. 90க்கும் 300க்கும் இடையில அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹீட் இன்ஜின்லேருந்து ஒரு ஒர்க்கு கிடைக்கிது. ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சர் ஒரு ஹீட்டு ட்ராப் ஆனாலே ஒரு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் கிடைக்கும். இந்த ஒர்க்கு கிடைக்கிறதுனால தான் என்ன ஆகுது? இந்த ஹீட்டு ட்ராப் ஆகுது. இந்த ஒர்க்கை நான் ரெஃப்ரிஜரேட்டருக்கு செலுத்தி லோயர் டெம்பரேச்சர்லேருந்து ஹையர் டெம்பரேச்சருக்கு 300 கெல்வின் வரதுக்கு இந்த ரெஃப்ரிஜரேட்டரை உட்படுத்துகிறேன். ஓகே, அந்த ஹீட் இன்ஜின் என்ன சொல்லியிருக்காங்க? ரிசீவ்ஸ் 1800 ஹீட்டு ஃப்ரம் த 900 கெல்வின் கிளர்ச்சி. ஓகே, அப்போ Q1 என்னன்னு சொல்லிட்டாங்க? 1800ன்னு சொல்லிட்டாங்க. ஹீட் இன்ஜின் எவ்வளோ டெம்பரேச்சர் ரிசீவ் பண்ணுது? 1800ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஃப்ரம் 900 கெல்வின். இதுலேருந்து 1800 வாங்குதுன்னு சொல்லிட்டாங்க. கம்பைன்டு சர்க்கிள் நான் சொன்னேன்னா இங்கேருந்து ஒரு ஒர்க்கை எடுத்து நான் ரெஃப்ரிஜரேட்டருக்கு ஒரு ஒர்க்கை என்ன பண்ணணும்? இன்புட்டாக கொடுக்கணும். அப்போ அதில் ஒரு ஹீட் லாஸ் நடக்கும். ஒர்க் டன் நடந்தாலே என்னது? ஒரு ஹீட் லாஸ் நடக்கும்னு அர்த்தம். நம்ம பார்த்தோம் டெரிவேஷன் Q3 மைனஸ் Q4. அது எவ்வளவு? 360 கெல்வின் கிலோ ஜூல்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ஃபைண்ட் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இது Q1 இது Q2 கொடுத்துருக்கோம். இது Q3 இது என்னது? Q4. ஏன்னா இதோட டெம்பரேச்சர் அதிகம் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்பர் கொடுத்துட்டு லோயர் இருக்கிறதுக்கு நம்பர் 2வது கொடுத்துக்கலாம். ஓகே, ஆனால் ஆரோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஹீட் இன்ஜினுக்கு ஹையர்லேருந்து லோயருக்கு வர்ற மாதிரி இருக்குது. ரெஃப்ரிஜரேட்டருக்கு லோயர்லேருந்து ஹையருக்கு வர்ற மாதிரி இருக்குது. இப்போ Q4 Q3. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? T1 T2 T4 T3 4 டெம்பரேச்சருமே கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த 2 டெம்பரேச்சருமே ஆப்ரேட் ஆகிறது எப்படி தான்? ஒரே இது தான்.
T3யும் சரி T2வும் T4ம் கிட்டத்தட்ட சேம் தான். ஏன்னா ஹீட் இன்ஜினோட ஹையர் டெம்பரேச்சரும் லோயர் டெம்பரேச்சர் வந்து 300, ரெஃப்ரிஜிரேட்டரோட லோயர் டெம்பரேச்சர் 250, ஹையர் டெம்பரேச்சர் என்னது 300. இந்த ஆரோ போடுறது கொஞ்சம் குழப்பமே இருக்கக்கூடாப்பா. இந்த ஆரோ எதுக்காண்டி போட்டிருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் இருந்து ஹீட் இன்ஜின்லேருந்து ஒரு ஒர்க்கு கிடைக்கி அதை ரெஃப்ரிஜிரேட்டர் கொடுத்து அதை அவுட்டாக எடுக்கிறேன். ஓகே, ரெண்டுத்தோட டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட்டு இந்த பேராமீட்டர்ஸை வச்சு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். நெட் ஹீட் ரிஜெக்டட் டு 300 கெல்வின். 300 கெல்வின்னு பார்க்க என்னென்ன இது போகுதுன்னு பாருங்கள். Q2 போகுது, Q3 போகுது, நெட்டு. அப்போ Q2 + Q3 என்னென்னு கண்டுபிடிக்கணும். முடிஞ்சு ஃபஸ்ட்டு விஷயம். ஓகே, அடுத்து வேறு என்ன சொல்லியிருக்காங்க? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ரெஃப்ரிஜிரேட்டர். ரெஃப்ரிஜிரேட்டருக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? Q4. அவ்வளோதான் இந்த 4 பேராமீட்டர். ஏன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் இது தான். இங்கே வந்து கொடுக்குறது ஒர்க்கு சப்ளை. இது எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு தான் கண்டுபிடிக்கணும். Q4. ஓகே, இந்த 4 பேராமீட்டர்ஸை கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ்லாம் என்னது? எஃபிஷியன்சி ஃபார்முலா. ஏன்னா ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி என்னென்னு கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். என்ன பண்ணிடலாம்? ஒர்க் டன் பை ஹீட் சப்ளை ஃபார்முலா சும்மா தூக்கி போட்டு கண்டுபிடிச்சிடும். ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறேன். டெம்பரேச்சர் 1 மைனஸ் டெம்பரேச்சர் 2 என்னது? ஹீட் இன்ஜினோட எஃபிஷியன்சி. ஏன்னா ரெஃப்ரிஜிரேட்டரை பொறுத்த வரைக்கும் என்னது? COP வந்து ரெஃப்ரிஜிரேட்டருக்கும் COP தான், பம்புக்கும் என்னது தான்? COP தான். ஓகே. எஃபிஷியன்சி வந்து இன்ஜினுக்கு மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். W பை என்னது? Q1. இப்போ W தேவைன்னா Q1 என்னது? எஃபிஷியன்சி. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு என்ன கிடச்சிடும்? W கிடச்சிடும். சரி, W1 கிடச்சிடும். ஓகே, இப்போ வந்து W1 இங்கே வருது. அப்போ இதில் எழுதுறாமா? ஈக்குவேஷன் எப்படி எழுத சொல்லி தந்திருக்கேன்? Q1 உள்ளே வருது. W வந்து என்ன பண்ணுது? வெளியே போகுது. மைனஸ் W = என்னது? Q2. ஏன்னா Q2 வெளியே கிடைக்கும். இதில் 50 வருது, அதில் 20 சாக்லேட் இங்கே போய்ட்டு இது 2 கழிது போக தான் மீதி இங்கே வரும். அதை வச்சு ஈக்குவேஷன் எழுதுறேன். Q1 W வெளியே போகுது, Q2 உள்ளே வருது. அப்போது இதை அங்கே கொண்டு போய் இதை அங்கே கொண்டு வரேன். Q1 - Q2 = என்னது? W. அதை வச்சு தான் இப்போ அந்த ஃபார்முலா எழுதிருக்கேன். புரிஞ்சுது? அந்த ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இது. இதுலேருந்து எனக்கு W1 வந்து தெரியும். ஏன்னா W1 தான் இங்கே எடுக்கிற அவுட்டு. ஒரு நிமிஷம். W1 வந்து எனக்கு தெரியும். அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம்? Q2 கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கான்செப்ட் ஒரு சமம் தெளிவாக கற்றுக்கிட்டாலே போதும். அப்போ எஃபிஷியன்சியை பொறுத்து ஹீட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நான் முடிச்சாச்சு. என்னது? மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. W1 Q2 என்னது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் COPக்கு வரேன். COP ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் ஃபார்முலா என்னது? அதை எழுதிக்கணும். T4 என்னதுன்னு தெரியும், T3 என்னன்னு தெரியும், T4 என்னன்னு தெரியும். COPயோட ஃபார்முலா தெரிஞ்சிச்சு. ஓகே, COPயோட ஃபார்முலா தெரிஞ்சிச்சு. ஓகே, இதை டெம்பரேச்சர் வச்சுருக்காங்களா? இப்போ ஹீட்டை வச்சு நான் எழுதுறேன். ஏன்னா நமக்கு இங்கே Q4ம் தேவை, Q2வும் Q3வோட அடிஷனும் தேவை. ஓகே, அப்போ Q4 பை இது என்னது? ஒர்க் டன் என்னது? 2. எது நல்லா 2ன்னு சொல்கிறீங்க? ஏன்னா ரெஃப்ரிஜிரேட்டருக்கு ஒர்க்கை என்ன பண்ணுறேன்? உள்ளக்க செலுத்துகிறேன். நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னது? ரெஃப்ரிஜிரேட்டர். அப்போது Q4 பை W2 = இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ என்னது? 5. ஆனால் W1 - W2 இங்கே என்ன சொல்லிட்டோம்? இதிலேருந்து ஒரு ஒர்க்கை எடுக்குது. இதுக்கு நான் சப்ளை பண்ணும்போது ஒரு லாஸஸ் ஏற்படும். அதுதான் 320ன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. W1 - W2 = 320ன்ட்டாங்க. இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம்? W2 கண்டுபிடிச்சிடலாமா? W1ஓட வேலையை ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். அது வந்துச்சு. அப்போ W2 இதில் போட்டோன்னா எனக்கு என்ன கிடச்சிடும்? Q4 தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நான் W2 கண்டுபிடிக்கிறேன். W2ன்னா என்னது? Q3 - என்னது? Q4. W2 = என்னது? Q3 - Q4. அது எப்படி போடுறோம்? இங்கேயும் என்ன ஆகுது? Q4 ப்ளஸ் இது உள்ளே போடுறோம், இதுவும் என்ன பண்ணுறோம்? உள்ளே போடுறோம். அப்போ W2 = அவுட் எவ்வளோ கிடைக்கி? வெளியில் கிடைக்கி Q3. அப்போ W2 = Q3 - என்னது? Q4. ஒரு ஃபார்முலா அப்படி தான் டெரைவ் பண்ணி கொண்டு வரணும். ஓகே, எப்படிங்கிறத ஒரு பிடிச்சி படிங்க. ஓகே, அப்போ W2 = Q3 - Q4. இதில் எது அன்னோன் டேர்ம்? Q3 தான். Q3 என்னன்னு கண்டுபிடிச்சிங்க. ஆல்ரெடி நமக்கு Q2வும் தெரியும், Q3யும் தெரியும். ரெண்டையும் ஆட் அப் பண்ணால் முடிஞ்சு. புரிஞ்சுக்கிட முடியுதா? ஒரு பேசிக்கான சம் பார்த்துருவோமே. ஒரு ஹீட் இன்ஜின் இருக்குது. ஒரு ஹீட் இன்ஜின் இருக்குது. சோர்ஸ் ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து ஹீட்டை வந்து என்ன பண்ணுது? வெளியில் போகுது. ஒரு ஒர்க் டன் வந்து நடக்குது. ஓகே, ஒரு ஒர்க் டன் வந்து நடக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க? அமௌண்ட் ஆஃப் ஹீட் சப்ளைடு எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க. எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னு அர்த்தம். Q1ம் Q2வும் கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுக்கிட முடியுதா? அப்போ எஃபிஷியன்சி ஃபார்முலா என்னது? W பை என்னது? Q இன்புட்டு. ஒர்க் என்னன்னு கொடுத்துருக்காங்க? வெளியில் கிடைக்கிறது 1. ஓகே, எஃபிஷியன்சியோட ஃபார்முலா இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம்? Q1 என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? நமக்கு இப்போ தான் நம்ம சொன்னேன் W = கீழே உள்ளது என்னது? Q2. Q1 W என்னாவது? வெளியில் ஒர்க்கு கிடைக்கிது. என்னது? Q2. இதை அங்கே கொண்டு வந்து இதை அங்கே கொண்டு வந்துடுறேன். Q1 - Q2 தான் என்னது? W. அப்போ W = என்னது? Q1 - என்னது? Q2. இதில் எனக்கு என்ன தெரியாது?
Q2 தான் தெரியாது. அப்போ எனக்கு இதை அங்கே கொண்டு போய்ட்டு இதை கொண்டு வந்துடுறேன். Q2 = Q1 - W. Q1 எனக்கு தெரியும், Wவும் தெரியும். ஜஸ்ட்டு வேல்யூவை அப்ளை பண்ணுறேன். ஹீட் இன்ஜின்னோடனே இந்த படத்தை போட்டுறணும் ஃபஸ்ட்டு. ஓகே, அது ஹையர் டெம்பரேச்சர் இருக்குது. அப்போ Q1 உள்ள சப்ளை பண்ணுறோம். ஹீட் இன்ஜின்லேருந்து ஒர்க்கு வெளியில் கிடைக்கிது. அது லோயர் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும்போது Q2, ஹையர் டெம்பரேச்சர் என்னது இருக்குது Q1. முடிஞ்சு. இப்படி தான் நம்ம யோசிச்சு நம்ம சம்ம வந்து சால்வ் பண்ணணும்ப்பா. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ரெஃப்ரிஜரேட்டர் சொல்லிட்டாங்க. ரெஃப்ரிஜரேட்டர் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன், T3 T4ங்கிறத கான்செப்ட்டை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். T4 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரெஃப்ரிஜரேட்டர் லோயரில் வந்து T4 வந்து -10°C 273. அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 300. ஏன்னா ரெஃப்ரிஜரேட்டரோட டெம்பரேச்சர் எப்போவுமே கம்மியாக இருக்கும், அட்மாஸ்பியரில் அதிகமாக இருக்கும். 273 கெல்வின். இது 30 கூட்டினீங்கன்னு அப்படின்னா 273 கூட்டினீங்கன்னா 300 கெல்வின். ஒர்க் எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரெஃப்ரிஜரேட்டர் படத்தை வரையணும். மேலே உள்ள டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், கீழே உள்ள டெம்பரேச்சர் எப்படி இருக்கும். இது Q3, இது Q4. ஆரோ எப்படி இருந்து போடணும், கீழேருந்து போடணும். சாரி, மறந்துடக்கூடாது. இப்போ ஆரோ என்ன பண்ணணும், கீழேருந்து போடணும். அப்போ கீழேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஒர்க்கு கொடுக்கணும். ஒரு ஒர்க்கை இதுக்கு கொடுத்து இங்கேருந்து எடுத்து இங்கே போடணும். இப்போ இது என்ன டெம்பரேச்சர், லோயர் டெம்பரேச்சர். இது என்ன டெம்பரேச்சர், ஹையர் டெம்பரேச்சர். புரிஞ்சுக்கிட்ட முடியுதா, இது என்ன டெம்பரேச்சர், லோயர் டெம்பரேச்சர், இது என்ன ஹையர் டெம்பரேச்சர். ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, பவர் இருக்காங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ எப்போவுமே டெம்பரேச்சரும் அதோட ஹீட் ரேஷியோவும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஓகே, எவ்வளோ டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுதோ அதே லெவலில் தான் என்ன ஹீட்டும் ட்ராப் ஆகும். ஓகே, அப்போது Q4/Q3 = என்னது, T4/T3. ஏன்னா அங்கே என்ன கண்டுபிடிக்கணும், T3 T4 தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, டெட்டர்மைன் தான் பவர் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ W ஒர்க்கு எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. ஒர்க்னா என்னது, Q3 Q4. நான் ரெஃப்ரிஜரேட்டர் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன், T1 T2 வைக்க வேண்டாம், Q3 Q4 நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ இருக்கிற டேட்டாவில் எனக்கு என்னெல்லாம் தெரியும், டெம்பரேச்சர் தெரியும், இதுலேயும் இதுதான் டெம்பரேச்சர் தெரியும். ஓகே, அப்போது 2 டெம்பரேச்சரை வச்சு Q கண்டுபிடிக்கிறதுக்கான ரிலேஷன் இது தான். அந்த ரிலேஷனில் நான் தூக்கி போட்டால் எனக்கு என்ன கிடச்சிருது, ஒரு வேல்யூ கிடச்சிருது. கொஷினில் Q3யோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 kW. இங்கே நான் கண்டுபிடிச்சது Q4. அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஒர்க் ஆஃப் அவுட்புட் கிடைக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கும். இது ஒரு முக்கியமான கான்செப்ட், நல்ல கான்செப்ட். ஒரு 2 கார்னட் இன்ஜின் ஆப்ரேட் ஆகுது, ரெண்டுமே சீரியஸில் என்ன பண்ணியிருக்கோம், கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு எவ்வளோ ஹீட்டை ரிசீவ் பண்ணுது 870 அண்ட் ரிஜெக்ட் ஹீட் எவ்வளவு T, அண்ட் செகண்ட் ரிசீவ்ஸ் த ரிஜெக்டட் ஹீட். இப்போது ஒரு நடுவில் ஒன்று இருக்குது, ஃபஸ்ட்டு 870க்கு இதில் ரிசீவ் பண்ணுது ஹீட்டை, அது ஏதோ ஒரு ஹீட்டை விடுது, இதை தான் வந்து இது பண்ணுறோம், செகண்டுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அது ஒரு ஹீட்டை ரிசீவ் அண்ட் இன் டர்ன் ரிஜெக்ட்ஸ் த ஹீட். 300 கெல்வின் என்ன பண்ணுது, வெளியே விடுது. ஓகே, ஃபஸ்ட்டு இது ஒரு மிஷினு, இது ஒரு மிஷினு. இது 870 கெல்வின் இதுக்கு சாப்பாடு போட்டு அதிலேருந்து என்ன பண்ணுறோம், ஒரு அவுட்டை எடுக்கிறோம். அந்த அவுட்டை வந்து இன்னொரு மிஷினுக்கு இன்புட்டாக கொடுத்து அந்த இன்புட்லேருந்து எவ்வளோ கிடைக்குது, 300 கெல்வினாக வந்து கிடைக்குது அப்படின்ட்டாங்க. ஓகே, இப்போ வந்து ஒர்க்கு ரெண்டுமே சேமாக இருந்தால் என்ன, எஃபிஷியன்சி ரெண்டும் சேமாக இருந்தால் என்ன. இதை ஏன் மிஷின் வச்சுக்கலாம், இதை பி மிஷின் வச்சுக்கலாம். ஒர்க் ஆஃப் A = ஒர்க் ஆஃப் Bனா என்ன, இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் A = எஃபிஷியன்சி ஆஃப் Bனா என்ன. இது ரெண்டுத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணி கண்டுபிடிங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, அந்த மிஷினுக்கான டயக்ராம் வரைஞ்சாச்சு. இது இன்ஜினோட மிஷினு, அப்போது கார்னாட்டோ இன்ஜின் தான். ஓகே, அப்போ ஒர்க் என்ன கிடைக்கும், வெளியில் அவுட்டாக கிடைக்கும். ஓகே, இப்போ Q1 ஒர்க் வெளியே போகுது, WA = என்னது, Q2. அப்போ Q1 - Q2 = என்னது, WA. இதை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். ஓகே, இது புரிஞ்சுக்கிட முடியுதா. இப்போ ஒர்க்கு அவுட்புட்டு ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ரெண்டாவது மிஷினுக்கு வந்துடுவோமே, Q3 - WB, ஏன்னா ஒர்க் வெளியில் போகுது, = என்னது, Q4. அப்போ Q3 - Q4 = என்னது, ஒர்க்கு B. ஓகே, இந்த ஒர்க் டன் ரெண்டுமே சேம்ட்டாங்க. அந்த ஒர்க் டன் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஒன்று கொண்டு வந்துருக்கு. எப்போவுமே இந்த Q ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா TDS. ஓகே, TDS ஈக்குவேஷன். அந்த TDS ஈக்குவேஷனில் எல்லா வேல்யூஸையும் என்ன பண்ணிக்கலாம், தூக்கி போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு டெம்பரேச்சர் 1 டெம்பரேச்சர் 2 நமக்கு டெம்பரேச்சர் 4 நமக்கு தெரியும், டெம்பரேச்சர் 1 டெம்பரேச்சர் 4 தெரியும். ஏன்னா ஊடையில் உள்ள டெம்பரேச்சர் தான் என்னது, இது T1, இது ரிஜெக்ட் ஆகி வெளியே வருது T2, இந்த T2 தான் இதுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம், அது என்னது T3, இதுலேருந்து ரிஜெக்ட் ஆகிறது T4 கடைசி. ஓகே, அப்போ இந்த டெம்பரேச்சர் என்னங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் T2 தெரியும், T1 தெரியும், T4. ஓகே, நமக்கு என்ன டேட்டாலாம் தெரியும், T1ஓட வேல்யூவும் தெரியும், T4ஓட வேல்யூவும் தெரியும். அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், T2 கண்டுபிடிச்சிடலாமா, அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், T2 கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எஃபிஷியன்சி ரெண்டுமே சேம்னு விட்டோம்.
அப்போ எஃபிஷியன்சி ஃபார்முலா என்னது, ஒர்க் டன் பை என்னது, ஹீட் சப்ளை. ஒர்க் ஆஃப் ஏ என்னது, இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்கோம், Q1 - Q2 பை ஹீட் சப்ளை என்னது. இப்போ இதுக்கு பதிலாக T1 ஆகவும் Q2 இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கணும். Q2லேருந்து ஒரு டெம்பரேச்சர் வருதா, அதையும் Tன்னு வச்சுக்கணும். அதுதான் எதுக்கு இன்புட்டாக போகுது, Q3க்கு இன்புட்டாக போகுது, அதையும் என்னென்னு வச்சுக்கணும், Tன்னு வச்சுக்கணும். இந்த இடம் முக்கியமான இடம். ஏன்னா இதிலேருந்து வர்ற அவுட்டை தான் இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இன்புட்டாக கொடுக்குறேன். அப்போ இதுக்கு T1, இந்த Q2க்கு என்னது T1. ஆக்சுவலாக சொல்ல போனால் Q2 = Q3. இதை தான் நம்ம Tன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா இதோட டெம்பரேச்சர் தான் இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்புட்டாக கொடுக்க போகிறோம். இது ஒரு ரிலேஷனில் வருது. அதே மாதிரி எஃபிஷியன்சி ஆஃப் பி மிஷினுக்கு Q3 - Q4 பை இதுக்கு இதுக்கு இது ஓகே. இதுக்கு ஒரு ரிலேஷன் வருது. இதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க. ஏன்னா எஃபிஷியன்சி ஈக்குவல், எஃபிஷியன்சி ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி ஆஃப் பி. இதை ஈக்குவேட் பண்ணி T என்னன்னு கண்டுபிடிங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் முடிஞ்சு. சம்மோட அப்ரோச் பண்ணுறது ஃபஸ்ட்டு டயக்ராமில் ட்ரா பண்ணணும். அந்த டயக்ராமில் எதுக்காண்டி இந்த இடத்துல ரெண்டு டெம்பரேச்சரும் சேம்னு எடுத்துருக்கோம். ஏன்னா இதோட அவுட் வர்றதை தான் அப்படியே தூக்கி இன்புட்டாக கொடுக்குறோம். புரியுதா? இதுவும் பார்த்துக்கலாம்ப்பா. ஓகே. ஒரு கார்னாட் சைக்கிளோட எஃபிஷியன்சியில் மேக்ஸிமம் ப்ரெஷர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஐசென்ட்ரோபிக் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. கொஷினில் கொடுத்துருக்க டேட்டாவை ஃபஸ்ட்டு நொட்டேஷனாக மாற்ற தெரியும். கார்னாட் சைக்கிளில் ப்ரெஷர் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு கார்னாட் சைக்கிள்னு சொன்னோன்னே பிவி டயக்ராம், டிஎஸ் டயக்ராம் தெரிஞ்சிருக்கும். இப்போ ப்ரெஷர் இங்கே இந்த பாயிண்ட்டுக்கு இப்போ நம்பர் கொடுப்பேன். இது 1வது பாயிண்ட்டு, இங்கே 2 3 4 5, இங்கே 5வது இடம். இப்போ இதுதான் ஹையஸ்ட் ப்ரெஷர். இதுக்கடுத்து என்ன ஆரம்பிச்சிடும், ப்ரெஷர் கம்மியாக ஆரம்பிச்சிடும். இதுக்கடுத்து நீங்கள் ஒரு கோடு வரைஞ்சாலும் கிராஃப் படி வரைஞ்சாலும் இது என்ன தான் இருக்க போகுது, ஒரு 4 3 அந்த ரேஞ்சு தான் இருக்க போகுது. அப்போ T2 கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே. 8 × 10⁵ ஓகே. 8 18 × 10⁻³ × 10 ஸ்கொயர். ஓகே. இதே இப்போ இருக்குன்னா 1800 10⁻³ கிலோ பாஸ்கல் அப்படின்னு எழுதிக்கணும். புரிஞ்சுக்கிட்ட முடியுதா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஹையஸ்ட் டெம்பரேச்சரும் அதே கான்செப்ட் தான். இது பிவி டயக்ராம், இது என்னது டயக்ராம், டிஎஸ் டயக்ராம். டெம்பரேச்சர் T2வும் T3யும் சேமாக இருக்கும். அதே மாதிரி இந்த லைன் இதான் அந்த ஒயாக்சிஸ் லைன். ஓகே. அதே மாதிரி இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரோபி சேமாக இருக்கும் இந்த லைன்லேயும் வந்து. அப்போ S1ம் S2வும் சேமாக இருக்கும், S4ம் S3யும் சேமாக இருக்கும். கான்செப்ட் ஓரியன்டட் தான். ஓகே. தியரி ஓரியன்டட்லேயே இது வந்து நம்ம வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. இது பிவி டயக்ராம், இது என்ன டயக்ராம்னா டிஎஸ் டயக்ராம். ஓகே. அப்போது T1ம் T4ம் ஈக்குவல். ஏன்னா T1ம் T4ம் ஒரே லைனில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் 1வது பாயிண்ட்டு, 2வது பாயிண்ட், 3வது பாயிண்ட், 4வது பாயிண்ட் இருந்துச்சு. ஓகே. இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா இப்படி லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா கிராஃப் படி ஒன்றா தான் இருக்கும். அதுமாதிரி இந்த பாயிண்டில் வரைஞ்சிங்கன்னா T2ம் T3யும் இப்படி தான் இருக்கும், சேமாக இருக்கும். நமக்கு ரிலேஷன் தெரியும், டெம்பரேச்சருக்கும் வால்யூமுக்குள்ள ரிலேஷன். இது ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன் 1 2 ப்ராசஸ்ஸு ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன். ஓகே. கம்ப்ரெஷன் நடந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே அதே டைமில் கம்ப்ரெஷன் நடக்கும்போது ஏன்னா பிவி = என்னது RT, ப்ரெஷர் கூடனா ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் என்ன ஆகும், கூடும். ஓகே. இப்போ T1ம் T2வும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து இந்த 2 to 3 என்ன, 3 to 4 என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகே. ஃபஸ்ட்டு இதை நம்ம நோட் பண்ணி வச்சு அடுத்து 2 to 3 வந்து என்னது ஐசோதெர்மல் ப்ராசஸ். அது எப்படி ஐசோதெர்மல்னு சொல்கிறீங்க, 2லேருந்து 3 டெம்பரேச்சர் என்னவே இல்லை, மாறவே இல்லை. அப்போ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு அர்த்தம். அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே. ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்குள்ள ரிலேஷனை எழுதி அதுலேருந்து என்னென்ன டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க முடியுமோ அந்தந்த டேர்ம்ஸ் என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் ப்ரெஷருக்கும் வால்யூமுக்குள்ள ரிலேஷன் என்னவோ அதையும் போட்டுக்கணும். அடுத்து 3 to 4 ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே. ஒரு நிமிஷம்ப்பா. 3 to 4 இந்த இடத்துல ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் வரும்பா. ஏன்னா இங்கே பாருங்கள் 3 to 4 இருக்குது பார்த்தீங்களா, ப்ரெஷர் என்ன ஆகுது, ட்ராப்பாக தான் ஆகுது. ஓகே. அது எப்படி சொல்கிறோம், இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே 5ன்னு ஒரு வேல்யூ இருந்தது அப்படின்னா அது கீழே தான் ட்ராப்பாக தான் ஆகுது. அப்போ ஐசென்ட்ரோபிக் என்னது, எக்ஸ்பான்ஷன். 3 to 4 என்னது, ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன். ஓகே. இப்போ 3 to 4க்கு உள்ள ரிலேஷனை எழுதி இதில் P4 என்னவோ அதை என்ன பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு Q1 என்னது, Q2 என்னது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே. ஜஸ்ட் அந்த ஃபார்முலாஸை மட்டும் வேல்யூவை ப்ளேஸ் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணி என்ன பண்ணுறோம், கண்டுபிடிக்கணும். இது பார்த்திங்கன்னா தெர்மல். ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து எஃபிஷியன்சி ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், Q1 - Q2 பை என்னது, இது டிவைட் பை இதுனா என்னது 1. அடுத்து Q2 பை Q1, Q2ஓட வேல்யூ Q1ஓட வேல்யூ தூக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் நமக்கு கிடச்சிடும். ஓகே. அடுத்து தெர்மல் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா Q1 - Q2 பை என்னது Q1. Q1ஓட வேல்யூ
Q2ஓட வேல்யூ Q1ஓட வேல்யூ. இந்த டெம்பரேச்சர் ரிலேஷன் வச்சு ஏதாவது ஒரு டெம்பரேச்சர் அன்னோன் இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க, கார்னாட் எஃபிஷியன்சி ஈக்குவல்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இதுவும் எஃபிஷியன்சி தான், இதுவும் என்னது தான், எஃபிஷியன்சி தான். இந்த எஃபிஷியன்சி ஈக்குவல்னு வச்சு எனக்கு T1 நேரம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம், அதோட மொத்தம் எஃபிஷியன்சி எவ்வளோங்கிறத என்ன பண்ணிடலாம், மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாம். Q1 - Q2 பை என்னது Q1. அதுதான் இங்கே ஃபஸ்ட்டே நம்ம போட்டுருந்தோம். ஓகே, அதை ஈக்குவேட் பண்ணி போட்டுருக்கோம். அடுத்து ஜஸ்ட்டு அந்த சம்ஸ் மட்டும் காமிச்சிக்கலாம். இப்போ கொஷினை பார்த்து ரெஃப்ரிஜிரேட்டர் இப்போ T3 T4னு பார்க்க போகிறோம். COP ஃபார்முலா என்னது, T4/T3 - T4. அதை போடுங்க. 8.01. அவன் இன்வென்டர் என்ன சொல்கிறான்னா 8.5 வந்து என்னோட இது கொடுக்குது, என்னோட ரெஃப்ரிஜிரேட்டர் கொடுக்குதுண்ணா. ஆனால் நான் சம்மை போட்டு சால்வ் பண்ணும்போது 8.01 தான் 09 தான் கிடைக்கும். அப்போ அவன் சொல்கிறது 8.5, எனக்கு கிடைக்கிறது 8.09. அப்போ அவன் சொல்கிறது தப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து ரெண்டாவது சம்மு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் சம்மு T3 T4 தான். COPயோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் நான் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா 6.5 கிடைக்கி அப்படின்ட்டு இருக்கான். நான் ஈக்குவேஷனை போட்டால் 7 கிடைக்கி. ஓகே தான் பண்ணி 6 தான் சொல்கிறேன், 7 கிடைக்கி. அப்போ ஃப்ளேம் இஸ் பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஒரு ரிவர்சபிள் ஹீட் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 972க்கும் 127க்கும் இடையில வேலை செய்யுது ஹீட் இன்ஜின். அடுத்து என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்கேன், அனதர் ஒன். அதே ஹீட் இன்ஜினோட இன்புட்டில் இன்னொரு இதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது என்னது 27. புரிஞ்சுக்கிட்ட முடியுதா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் சேம் டெம்பரேச்சராக இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஹீட் இன்ஜின் ஒரு இதில் வந்து 127க்குள்ளே லிங்க் பண்ணியிருக்கோம், இன்னொரு இதை என்ன பண்ணுறோம் 27 கூட லிங்க் பண்ணியிருக்கோம். அப்போது Q2 கொஷினில் வேறு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க. அண்ட் த எனர்ஜி ரிஜெக்டட் சேம். எனர்ஜி ரிஜெக்டட் சேம் அப்படின்னா இங்கே Q2வும் Q3 அப்படி இது சேம். ஓகே, Q2வும் Q3யும் சேம். இப்போ Q1 இதிலேருந்து தான் ஹீட் என்னாவது 2 துண்டாக பிரியுது. அப்போ Q1 = என்னது, Q2 + என்னது Q3. இப்போ Q3க்கு பதிலாக இது Q2க்கு பதிலாக Q2 போட்டோன்னு வச்சுக்கோங்க. Q2 + Q2 என்னது Q2. ஓகே, ரிவர்சபிள் ஹீட் இன்ஜினோட ஃபார்முலா எழுத போகிறேன். T1 T2 T3 ஜஸ்ட்டு கண்டுபிடிச்சி வேல்யூவை ப்ளேஸ் பண்ண போகிறேன். முடிஞ்சா புரிஞ்சுக்கிட முடியுதா? இதில் எதுக்காண்டி எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஒர்க் இஸ் ஈக்குவல் டு என்னது Q1 - Q2ன்னு போடுவோம். இங்கே வந்து இந்த Q2ஓட இடத்துல 2 இது இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, Q2 + என்னது Q3ன்னு போட்டு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் வேல்யூஸை பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, இது சம்ம பாருங்கள். 2 டெம்பரேச்சரும் ஹீட்டும் சேம்னு சொல்லிட்டான். அப்போ இதில் எஃபிஷியன்சி ஃபார்முலா என்னது, இதிலேருந்து எது எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏதாவது ஒரு அன்னன் டேர்ம் இருக்கா அப்படின்றாங்க. எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு Q1 - Q2 நம்ம ஆல்ரெடி போடுவோம். ஆனால் இங்கே வந்து 2 இது இருக்கிறதுனால Q2 + Q3ன்னு என்ன பண்ணிக்கலாம், நம்ம போட்டுக்கலாம். ஓகே, அடுத்த சம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க. T1 T2வும் தெரியும், Wவும் தெரியும். Q1 Q2 கேட்டிருக்காங்க. இதுலேருந்து ஃபஸ்ட்டு இதுலேருந்து Q1 கண்டுபிடிச்சிடலாம். W போட்டிங்கன்னா Q1 - Q2 ஃபார்முலா போட்டிங்கன்னா ஆன்சர். ஓகே, அடுத்த பாட்டில் மித்தத்தை கண்டினியூ பண்ணுறோம்ப்பா. ஓகே.